வணக்கம் கன்னிராசி என்பர்களே, உங்களை இந்த காணொளி மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த மார்ச் மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஆனா ரொம்ப நாளா ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. கன்னி ராசி அப்படின்னாலே உழைப்பு, நேர்மை, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு சுத்தமான மனசு. ஆனா கடந்த சில காலங்களா நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ராப்பகலா உழைச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கான சரியான அங்கீகாரம் உங்களுக்கு ஒருபோதும் கிடைச்சிருக்காது. நீங்க முழுமையா நம்பி உதவி செஞ்சவங்களே உங்களுக்கு எதிரா திரும்பி இருப்பாங்க. பண கஷ்டம், மன உளைச்சல், குடும்பத்துல காரணமே இல்லாத குழப்பங்கள்னு எத்தனையோ மனப்போராட்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒரு கட்டத்துல நம்ம ராசிக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து நடக்குது, நமக்கு நல்ல காலமே வராதான்னு கூட நீங்க தனிமையில கண்ணீர் விட்டுருக்கலாம். உங்களுடைய அந்த வலிகள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாசமா இந்த மார்ச் மாதம் உறுதியா அமைய போகுது. கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் சாதகமா ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. உங்க ராசிநாதன் புதன் மிகவும் வலுவா இருக்கிற இந்த நேரத்துல உங்க சிந்தனை, உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணிக்க போகுது. குறிப்பா எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு தொடர்ந்து தடைகள் வந்துகிட்டே இருந்ததோ அந்த நீண்ட நாள் தடை முற்றிலுமா விலகி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்க கைக்கு வரப்போகுது. இத்தனை நாளா உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை தரக்குறைவா பேசினவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இந்த மாசத்துல இருக்க போகுது. உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய தெம்பும், இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியமும் பிறக்கிறத நீங்க கண்முன்னாடியே பார்க்க முடியும். இத்தனை நாளா இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. எதை தொட்டாலும் தடையா இருந்த நிலைமை மாறி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. உங்க குடும்பத்தில இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை, சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். கைப்பிள்ளைகள் வழியில உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை தேடி வரும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்து தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் ஆசைப்பட்டபடியே உங்க வீட்டுல கைகூடி வரும். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வழிகள் தானாகவே தேடி வரும். பொருளாதார ரீதியா நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவு இருக்க போகுது. கடன் தொல்லையில கஷ்டப்பட்டு ராத்திரி தூக்கத்தை தொலைச்சவங்களுக்கு அந்த முழு கடனையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சுலபமா பிறக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதிய முதலீடுகள் செய்யறதுக்கும் தொழிலை வேற ஒரு நிலைமைக்கு விரிவுபடுத்துறதுக்கும் இது ரொம்பவே சரியான நேரம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி, பல வருஷமா ஒரே இடத்துல முன்னேற்றம் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு இனிமையான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்களோட தகுதிக்கேத்த வேலை, எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்க மேலதிகாரிகள் உங்களோட உண்மையான திறமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த மனபாரம் எல்லாம் பாதியா குறைஞ்சு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போறீங்க. இவங்க ஆரோக்கியத்துல கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட நாளா உங்களை வாட்டி வதைச்ச உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கும். இந்த மார்ச் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய சுபிட்சமான அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மேல நீங்க முழுமையான நம்பிக்கை வைக்கணும். கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வரப்போற நல்ல விஷயங்களை இருக்கரம் கூப்பி ஏத்துக்க மனசளவுல உங்களை நீங்க முழுமையா தயார்படுத்திக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கான மிகப்பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். நிஜமாவே நமக்கு இதெல்லாம் நடக்குமா, இத்தனை வருஷமா ஏமாந்தது போதாதான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்பி இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்கள் வெறும் மாயை கிடையாது. இது ஒரு நிரந்தரமான நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு போக போகுது. நீங்க யாருக்காகவோ செஞ்ச தியாகங்கள், யாருக்கோ செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்போ புண்ணியமா மாறி உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கிடைக்க போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். நீங்க கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு நபர் உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியில கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை உதாசீனப்படுத்தின சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க நிலைமைய பார்த்து ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாம உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவங்க. உங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாதவங்க. இதனாலேயே பல நேரங்கள்ல நீங்க கெட்டவங்களா சித்தரிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மாசம் உங்க உண்மையான குணத்தை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க.
உங்க மேல வீண் பழி சுமத்தினவங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு காலச்சக்கரம் சுழல போகுது. நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா ஒரு பெரிய கரவும் கிடைக்க போகுது. குறிப்பா குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி விலகும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகளுக்கு இடையில இருந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகி பழையபடி ஒரு அழகான சொந்தம் கூடி வரும். உங்க வீட்ல ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போன சுப காரியங்கள் எல்லாமே இனி எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்கும். வீட்ல மங்கள வாத்தியம் முழங்கக்கூடிய நேரம் இது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாசம் ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. உங்க கைக்கு வர வேண்டிய ஆனா ரொம்ப நாளா தடையா இருந்த பெரிய தொகை ஒண்ணு எந்த விதமான சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்க ரொம்பவே உதவியா இருக்கும். சொந்தமா வீடு கட்டணும் இல்ல ஒரு இடம் வாங்கணும்னு நீங்க பல வருஷமா கண்டுகிட்டு இருந்த கனவு இந்த காலகட்டத்துல நனவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதுக்கான தொடக்க வேலைகளை நீங்க தைரியமா இந்த மாசத்துல ஆரம்பிக்கலாம். அதே போல தொழில் செய்யற கன்னி ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். இதுவரைக்கும் மந்தமா இருந்த வியாபாரம் இப்போ நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களோட கடின உழைப்புக்கான பலன் முழுமையா கிடைக்கும். உங்களுக்கு எதிரா தொழில்ல சதி செஞ்சவங்க எல்லாம் தானாகவே விலகி போயிடுவாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தகுந்த வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அவங்க திறமைக்கு ஏத்த ஒரு அருமையான வேலை அமையும். அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போகும். உங்களோட மேலதிகாரிகள் உங்களோட உண்மையான உழைப்பை பார்த்து உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனிமே முழுமையா சரியாகும். தீராத நோயால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சு முழுமையான குணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. மனசுல இருந்த பயம், குழப்பம், மன அழுத்தம் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்க வருவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக மாறும். இயற்கை உங்க பக்கம் நிக்குது. தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. அதனால எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் முழு நம்பிக்கையோட இறங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபாரமான திறமையையும் உழைப்பையையும் முழுமையா வெளிப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் நடந்த தொடர் தோல்விகளுக்கும் தடங்கல்களுக்கும் வெறும் மனிதர்கள் மட்டுமோ அல்லது சூழ்நிலை மட்டுமோ காரணம் இல்ல. உங்களுக்கு தெரியாம உங்க முதுகுக்கு பின்னாடி நடந்த சில சூழ்ச்சிகளும் கடுமையான கண் திருஷ்டியும் தான் உங்களை இந்த அளவுக்கு முடக்கி போட்டிருந்தது. கன்னி ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களை சுத்தி இருந்த சில எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மார்ச் மாசத்துல உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்க குடும்பத்து மேல முழுமையா விழப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்ச அந்த கண்ணீரு, திருஷ்டி, எதிரிகளோட சூழ்ச்சி எல்லாமே நெருப்புல பட்ட தூசு மாதிரி சுவடு தெரியாம அழிஞ்சு போகும். நீங்க எந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு பணக்கஷ்டத்தாலேயோ இல்ல நேரம் இல்லாமலோ ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த வேண்டுதலை இந்த நேரத்துல கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க. தெய்வத்தோட அருளால உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசம் உருவாக போகுது. இனிமே எந்த ஒரு தீய சக்தியாலும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை ஒரு சின்ன அளவுல கூட அசைக்க முடியாது. ஊகுரிப்பா கன்னி ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னே அடிச்சு சொல்லலாம். உங்க புகுந்த வீட்லயும் சரி பிறந்த வீட்லயும் சரி இத்தனை நாளா உங்களுக்கு சரியான மரியாதையோ அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. நீங்க ராப்பகலா மாடா உழைச்சாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்களை எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க வாயெடுத்து போற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு சமூகத்திலயும் குடும்பத்திலயும் உயரப்போகுது. உங்க கணவர் உங்க மனச முழுமையா புரிஞ்சுக்குவாரு. உங்களுக்கான தனிப்பட்ட ஆசைகள் அது ஒரு சின்ன தங்கம் வாங்குறதா இருக்கலாம், உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதா இருக்கலாம், இல்ல நீங்க சொந்தமா ஏதாவது ஒரு சின்ன தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறதா இருக்கலாம். அது அத்தனையும் இந்த மாசம் எந்த தடையும் இல்லாம நிறைவேறும். அதே போல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் படிப்புல இருந்த மந்த நிலை மாறி ஒரு அபாரமான ஞாபக சக்தி உண்டாகும். தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றிகளை குவிக்க போறீங்க. உங்க பெற்றோர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் ரொம்பவே புத்திசாலித்தனமா அமைய போகுது. ஆனா இந்த மாசத்துல மிகப்பெரிய யோகம் அடிக்க போகுது அப்படிங்கறதுக்காக நீங்க கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உங்க நேரம் நல்லா இருக்கு, கையில பணம் தாராளமா புழங்குதுன்னு தெரிஞ்ச உடனே நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க, உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ரொம்ப இனிமையா பேசி உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிக்க நினைப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்க இயல்பாவே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க.
யாராவது கஷ்டம்னு கண்ணீர் விட்டா உங்க கஷ்டத்தை கூட பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல பெரிய தொகையை யாருக்காவது கடனா கொடுக்கறதோ கண்டிப்பா வச்சுக்க கூடாது. அப்படி செஞ்சா அது உங்களுக்கே பெரிய சிக்கலை கொண்டு விட்டுடும். அதனால உதவி செய்யறது தப்பில்ல. ஆனா அது உண்மையிலேயே தகுதியான ஆட்களுக்கு தானா அப்படிங்கறத பல தடவை தீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களோட அபாரமான முன்னேற்றத்தை பார்த்து வைத்தறிச்சல் படுறவங்க உங்க கூடவே சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள சரியா அடையாளம் கண்டு கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க சிந்தின கண்ணீர் பட் அவமானங்கள் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. உங்க திறமையை நிரூபிக்க பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான மேடைய உங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கு. இழந்ததையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான பயணம் இப்போ ஆரம்பமாகி இருக்கு. உங்களை சுத்தி நடக்க போற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் முழு மனசோட ஏத்துக்கங்க. உங்களோட விடாமுயற்சியும் நேர்மையும் உங்களை வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க இலக்கை நோக்கி தைரியமா நடைபோடுங்க. உங்களுக்கான வெற்றி கனி உங்க கை கெட்டும் தூரத்துல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மார்ச் மாசத்துல நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு நீங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்ச ஒரு காரியம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் நல்ல செய்தியா உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த வம்பு வழக்குகள்ல ஒரு மிகப்பெரிய நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த ஒரு சிக்கலா இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி உங்களுக்கான உரிமை எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு சேரும். இதனால உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய மலை இறங்கின மாதிரி நீங்க உணர்வீங்க. யாருக்கெல்லாம் திருமணத்துல தொடர்ந்து பல தடைகள் காலம் தள்ளி போகுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த நேரத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொருத்தமான ரொம்ப அழகான ஒரு வரன் அமைய போகுது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப சாதகமான இடத்துல பயணிக்கிறதால வீட்டுல மங்கள ஓசை கேட்கக்கூடிய நேரம் முழுமையா வந்துருச்சு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய சண்டை ரொம்ப தூரம் விலகி போனவங்க கூட பழைய கோபங்களை எல்லாம் மறந்துட்டு மனசு மாறி ஒண்ணு சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போற மனப்பான்மை 2 பேருக்குள்ளேயும் தானாகவே வளரும். உங்க வீட்டுக்கு வரக்கூடிய புதிய உறவுகள் உங்க குடும்பத்தோட அந்தஸ்தை ஒருபடி மேல கொண்டு போற அளவுக்கு ரொம்பவே சிறப்பா அமைவாங்க. நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏறி இறங்கி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு வீட்டுல தொட்டில் கட்டக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒரு சின்ன குழந்தை சிரிப்பு உங்க வீட்டுக்குள்ள பல வருஷத்துக்கு அப்புறம் கேட்க போகுது. இந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. உங்களை சுத்தி இருந்த கவலைகள் எல்லாம் விலகி ஒரு பிரகாசமான விடியல் பிறக்கிறத நீங்க முழுமையா உணர முடியும். இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம முழுமையா கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில எளிய விஷயங்களும் இருக்கு. கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படிங்கறதால புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். குறிப்பா பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு அங்க வரக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு தானமா கொடுங்க. உங்க வீட்டுல காலையிலயும் மாலையிலயும் தவறாம தீபம் ஏத்தி வழிபடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு குறிப்பா பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லனா உங்களால முடிஞ்ச உணவை கொடுக்கறது உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை தோஷங்களையும் நீக்கி ஒரு வற்றாத செல்வத்தை உங்க வீட்டுல நிலைக்க செய்யும். உங்க எண்ணங்கள் எப்பவுமே தூய்மையா வலிமையா இருக்கட்டும். காலையில கண் விழிக்கும் போதே இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், தெய்வத்தோட அருள் என் கூடவே இருக்குன்னு முழு மனசோட நம்பி உங்க அன்றாட வேலைகளை ஆரம்பிங்க. உங்க நேர்மையான உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் இந்த மார்ச் மாசம் ஒரு பெரிய பொக்கிஷத்தை உங்க கையில கொடுக்க தயாரா இருக்கு. வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் இல்ல சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. விசா கிடைக்காமலோ இல்ல வேற சில அரசு விதிமுறைகளாலேயோ தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களோட வெளிநாட்டு பயணம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ரொம்ப எளிமையா கைகூடி வரும். இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்க விரும்பின நாட்டுக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வேலையில போய் சேரக்கூடிய அமைப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதே போல இப்போ இருக்கிற வேலை எனக்கு சுத்தமா நிம்மதி தரல, சரியான சம்பளம் இல்ல, ரொம்ப உளைச்சலா இருக்கு, வேற வேலைக்கு மாறலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். நீங்க கேக்குற சம்பளத்தை கொடுத்து உங்களை வேலைக்கு சேர்த்துக்க பல நல்ல நிறுவனங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இடமாற்றம் வேணும்னு நினைச்சவங்களுக்கு அவங்க சொந்த ஊருக்கு பக்கத்திலேயே இல்ல அவங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்க போகுது.
உங்க மேலதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களை எவ்வளவுதான் தப்பா நினைச்சிருந்தாலும் இப்போ உங்களுடைய அருமையை முழுமையா உணர்ந்து உங்களுக்கு சாதகமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சொந்தமா வியாபாரம் செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலமா மாறப்போகுது. குறிப்பா கூட்டு தொழில் செய்யறவங்க இது வரைக்கும் கூட்டாளிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. புதுசா முதலீடு செய்யணும் இல்ல தொழிலை இன்னும் 2-3 இடத்துக்கு விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வங்கி கடன்கள் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம உடனே கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். ரொம்ப வருஷமா நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த தொழில் கூட இப்போ திடீர்னு சூடு பிடிச்சு லாபத்தை அள்ளி தரப்போகுது. பங்குச்சந்தை மாதிரியான இடங்கள்ல முதலீடு செஞ்சிருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் முடங்கி கிடந்த பணம் இப்போ பல மடங்கா பெருகி கைக்கு வரப்போகுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதிக லாபம் வருதுன்னு சொல்லிட்டு முகம் தெரியாத நபரை கள் சொல்றதை கேட்டு பேராசப்பட்டு எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்த விஷயங்கள்ல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. இது அத்தனையையும் விட மிக முக்கியமான ஒரு மாற்றம் உங்க மனசுக்குள்ள நடக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே எதையாவது ஒன்ன போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. நேத்து நடந்ததை பத்தியும் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயமும் உங்களை நிம்மதியா தூங்க விட்டுருக்காது. ஆனா இந்த மாசத்துல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. தேவையில்லாத பயம், குழப்பம், மன அழுத்தம் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடிடும். ராத்திரி படுத்த உடனே ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நேர்மறையான சக்தி இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்க முகத்துல ஒரு புது பொலிவும் தேஜஸும் உண்டாகும். 4 பேர் உங்களை பார்த்தாலே என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலையும் பேச்சிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இழந்த உங்க தன்னம்பிக்கைய நீங்க முழுமையா மீட்டெடுக்க போறீங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு விடிவு காலமே இல்லைன்னு நினைச்சு முடங்கி போய் கிடந்தீங்களோ அவங்க எல்லாரும் பீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து வர போறீங்க. உங்க திறமையையும் உங்க உழைப்பையும் இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடிய நேரம் இது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ராஜநடையோடு நடந்து போக போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது. குறிப்பா வயசான கன்னி ராசி அன்பர்கள் பல வருஷமா மூட்டு வலி, சர்க்கரை வியாதி இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால ரொம்பவே அவதிப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ மருத்துவமனை ஏறி இறங்கியும் ஒரு பலனும் இல்லாம மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமா இருக்கிறதால உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவம் கிடைச்சு உங்க உடம்புல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். மாசம் மருந்து மாத்திரைக்குன்னு நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்த பணம் இனிமே உங்களுக்கு மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்துல இருந்த பெரிய குறைகள் எல்லாம் நீங்கி அவங்க ரொம்பவே சுறுசுறுப்பா மாறுவாங்க. வீட்டுல யாராவது படுத்த படுக்கையா இருந்து உங்களை கவலைப்பட வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கண் முன்னாடியே எழுந்து நடமாடக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாசத்துல நடக்க போகுது. உடம்புல இருந்த அசதி, சோர்வு எல்லாம் மறைஞ்சு நீங்க ஒரு 20 வயசு இளைஞன் மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்ய போறீங்க. அதே போல கன்னி ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. குடும்பத்துக்காகவே உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ராத்திரி பகலா ஒரு எந்திரம் மாதிரி உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்காம பல நேரங்கள்ல தனிமையில உட்காந்து அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, குறிப்பா உங்க கணவர் உங்களுடைய அருமைய முழுமையா புரிஞ்சுக்குவார். நீங்க எடுத்த காரியத்துல எல்லாம் உங்களுக்கு துணையா நிப்பார். வீட்டிலேயே இருந்து ஏதாவது ஒரு சின்ன தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைச்ச பெண்களுக்கு அதுக்கான வாசல்கள் அகலமா திறக்க போகுது. நீங்க ஆரம்பிக்கிற அந்த சின்ன தொழில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நாளைக்கு 4 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய நிலைக்கு வரப்போகுது. வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த வேலைப்பளு குறைஞ்சு உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை விட தகுதியில கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் பதவி உயர்வு வாங்கும் போது உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான காலகட்டம். படிப்புல கவனம் சிதறி ஞாபக மறதியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பசங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் முழுமையா கிடைக்க போகுது. நீங்க படிக்கிற விஷயங்கள் அப்படியே உங்க மனசுல பதியும். வரப்போற தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக மதிப்பெண்கள் வாங்கி உங்க பெத்தவங்களுக்கு பெரிய பெருமையை தேடி தரப்போறீங்க. குறிப்பா அரசு வேலைக்கு படிக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவு நனவாகிற நேரம் இது. விடாமுயற்சியோட நீங்க படிச்சதுக்கான பலன் ஒரு அரசு வேலைக்கான ஆணையா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. கலைத்துறையிலயோ இல்ல விளையாட்டு துறையிலயோ இருக்கிற கன்னி ராசி இளைஞர்கள் பெரிய வெற்றிகளை குவிச்சு புகழின் உச்சிக்கு போக போறீங்க.
உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை எந்த தயக்கமும் இல்லாம கெட்டியா புடிச்சுக்கோங்க. ரிகன்னி ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சே பழகிட்டீங்க. உங்களுக்கு யாரு துரோகம் செஞ்சாலும் அவங்கள பழிவாங்கணும்னு நீங்க நினைக்க ஆட்டீங்க. அவங்கள கடவுள்கிட்ட விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. உங்களுடைய அந்த பொறுமைக்கும் சுத்தமான மனசுக்கும் தான் இப்போ இயற்கை ஒரு பெரிய பரிசு கொடுக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை பட்ட தீட்டுறதுக்காக கடவுள் கொடுத்த சோதனைகள் தான். இப்போ நீங்க ஒரு ஜொலிக்கிற வைரமா மாறிட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில இருளுக்கு இடமே இல்ல. எந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க அத்தனை பேரும் உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமா நீங்க இருட்டுல நடந்து வந்து இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிக்குது. இனிமேல் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் முழு தைரியத்தோட ஒரு அசுர பலத்தோட இறங்குங்க. உங்களுக்கான வெற்றி அங்க காத்துக்கிட்டு இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு, குறிப்பா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தோஷங்களையும் விலக்கி ஒரு பெரிய புண்ணியத்தை உங்க தலைமுறைக்கே சேர்க்கும். உங்க உழைப்பு, உங்க நேர்மை, யாருக்கும் கெடுதல் நினைக்காத உங்க சுத்தமான மனசு, இது மூணும் தான் உங்களை இப்போ உச்சிக்கு கொண்டு போக போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க அத்தனை பேரும் உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை ஆசைகளும் இந்த மாசம் முழுமையா நிறைவேற போகுது. உங்களுடைய இந்த வெற்றி பயணத்துல உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த காணொளி உங்க மனசுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களை மாதிரியே மனப்போராட்டத்துல இருக்கிற மற்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆறுதலான வார்த்தைகளை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்மோடு பயணிக்க உங்களுடைய ஆதரவை எப்பவும் தந்துகிட்டே இருங்க. உங்க வீட்ல எப்பவும் சந்தோஷமும் நிம்மதியும் வற்றாத செல்வமும் நிறைஞ்சிருக்க அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இரவுந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.